கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்களிலும் நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். இந்த ஒரு கூடுகையின் மூலமாக அவருடைய குமாரன் மூலமாக நாம் அவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் நம்ம எடுத்துக் கொள்ளலாம். ஸோ இதுவரைக்கும் எத்தனை சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம்? 9 சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு சில பேருக்கு மனசுல என்ன எண்ணம் இருக்கலாம், எப்பதான் இந்த 6th வால்யூம் முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, 6வது வால்யூம்ல ஆல்மோஸ்ட் பாதி என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல மீதி ஒரு பாதியை தேவனுக்கு சித்தம் இருந்தால் வரக்கூடிய வாரம் ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணலாம்னா வெள்ளிக்கிழமை அதை தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது? 6th வால்யூம் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஏறக்குறைய நம்ம சபையாரு எக்லிஷியால நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாப்டர் போக போக என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே வந்துட்டே இருந்தது இல்லைங்களா? ஸோ காலியான சேர்ஸ் அதிகரிச்சாலும் ஆனா நம்முடைய சத்தியம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அதே நேரத்துல ஒருவேளை வரதுக்கு முயற்சி பட்டு வர முடியாம ஒரு சில சகோதரர்கள் ஆன்லைன்ல கேட்கறவங்களுக்காகவும் என்ன அப்படின்னா, இந்த கண்டினியூஸ் ஸ்டடியை மட்டும் எப்பொழுதுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. பர்சனல் ஸ்டடி இங்க ஒரு சகோதரன் நின்று பேசுறாரு அப்படின்னா அவர் பேசுறத கேட்கறது ஒரு விஷயம். ஒருவேளை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அமையலனா கூட நம்முடைய பர்சனல் ஸ்டடியில இந்த 9 சாப்டரையும் இனியாவது ஒரு டைம் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது பல்வேறு படிப்பினைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ எதை பத்தி எல்லாம் பார்த்திருக்கோம் இந்த 9 சாப்டர்ல? கண்டிப்பா 9 சாப்டருடைய ரீகேப் கிடையாது, அதனால யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ என்னென்னலாம் பார்த்திருக்கோம் இந்த 9 சாப்டர்ல? காலிங் ஆஃப் நியூ கிரியேஷன், ஓகே. வேற போன வாரம் கிளாஸ்ங்கிறதுனால மறக்காம ஜட்ஜ்மெண்ட், ஓகே, நியூ கிரியேஷனுடைய ஜட்ஜ்மெண்ட். வேற ஆர்கனைசேஷன், புது சிருஷ்டியினுடைய அமைப்பு பற்றி பார்த்திருக்கோம். வேற 9 சாப்டர் பார்த்திருக்கோம், 3 பதில் தான் வந்திருக்கு இது வரைக்கும். அழைப்பு சொல்லியாச்சு பிரதர், பிகினிங் ஆதியிலே இல்லைங்களா? சோ புது சிருஷ்டியினுடைய அழைப்பு, புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன் இஸ் ப்ரீ டெஸ்டினேட்டட் இல்லையா, முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறம் காலிங் பார்த்திருக்கோம், புது சிருஷ்டியினுடைய ஓய்வு நாள் பத்தி பார்த்திருக்கோம், சபாத் இல்லைங்களா? இப்போதான் ஞாபகம் வருது. ஓகே, சோ லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? புது சிருஷ்டியினுடைய நியாய தீர்ப்பு. அப்போ 10வது அத்தியாயம் உள்ள கடந்து நம்ம போகும் பொழுது நம்முடைய தலைப்பு என்ன? வழக்கமா நம்முடைய ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு டைட்டில் போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புது சிருஷ்டியினுடைய அழைப்பு அப்படின்னா அழைப்புனா என்னன்னு பார்ப்போம். அப்போ புது சிருஷ்டியுடைய அழைப்புனா என்னன்னு பார்ப்போம். நியாய தீர்ப்பு, புது சிருஷ்டியினுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? நம்மளுடைய நியாய தீர்ப்பு மட்டுமா பார்த்தோம்? நியாய தீர்ப்புனா முதல்ல என்ன, உலக மக்களுடைய நியாய தீர்ப்புனா என்ன, புது சிருஷ்டியினுடைய நியாய தீர்ப்புனா என்னன்னு பார்த்தோம். அப்போ இன்னைக்கு என்னதான் பார்க்க போறோம் அப்படின்னா, ஞான ஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். 10வது அத்தியாயத்தோட தலைப்பு புது சிருஷ்டியின் ஞான ஸ்நானம் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ வழக்கமா பார்த்த ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயுமே என்னென்ன நமக்கு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, ஒரு சில சாப்டர்ஸ் தேவனுடைய திட்டத்தை எடுத்துரைக்கும். ஒரு சில சாப்டர்ஸ் என்ன நமக்கு கொடுக்கும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ், ஆவிக்குரிய ஒரு ஆகாரத்தை அதிகமா கொடுக்கும். அப்ப இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு 10வது சாப்டர்ல என்ன காம்பினேஷன் இருக்குன்னா, இது வெறும் தேவனுடைய திட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. தேவனுடைய திட்டமும் இருக்கும், அதோட சேர்ந்து என்னவும் இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஆவிக்குரிய நிறைய நமக்கு ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் பாடங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த புது சிருஷ்டி நம்ம யூஸ்வலாவே இந்த எது 2 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 அடையாளங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த 2 அடையாளங்களும் யாரால் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய இரட்சகரால் கொடுக்கப்பட்ட ஒரு 2 அடையாளங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். என்ன அந்த 2 அடையாளங்கள் என்னவா இருக்கலாம்? டைட்டில் வச்சதுனால ஒரு பதில் ஈஸியா கிட்ட தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஞான ஸ்நானம். இப்ப இன்னொரு என்ன பண்ணுவோம்? நம்மள என்ன செய்ய சொல்லிட்டு போயிருக்காரு? ஆக்சுவலி மெயினா நினைவு கூறுதல் இல்லைங்களா? ஸோ
அந்த நினைவு கூறுதல் தியானத்திலையும் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு ஒரு அடையாளத்தை யார் நமக்கு வந்து கொடுத்துட்டு போறா அப்படின்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த ஞான ஸ்நானம் அப்படிங்கிற விஷயம் யார் நமக்கு அடையாளமா கொடுக்கப்பட்ட விஷயமா இருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட விஷயமா இருக்கு. அதுல நமக்கு என்ன பண்றோம், நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறது. அதே நேரத்துல ஒரு ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம எப்படிதான் ஸ்பிளிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா பிஃபோர் கான்செக்ரேட்டட் லைஃப், ஆஃப்டர் கான்செக்ரேட்டட் லைஃப் வந்து எப்படி இருக்கு அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் என்ன எழுதுறாரு இந்த 10வது சாப்டர்ல அப்படின்னா நம்ம டைரக்டா இதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல இந்த ஞான ஸ்நானம் அப்படிங்கிற விஷயத்த குறித்து என்ன மாதிரியான ஒரு புரிதல்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்முடைய மூத்த சகோதரர் வந்து எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ யூஸ்வலாவே ஓய்வு நாள் குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சபத் அப்படிங்கிற ஒரு டைட்டில் பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயத்த நம்ம கவனிச்சோம், உலக மக்களுக்குள்ளர என்ன மாதிரியான ஒரு ஃபெய்த் இருக்கு ஓய்வு நாளை பற்றி, அதுல இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் இருக்கு, அப்ப நம்ம என்ன மாதிரியான ஒரு ஓய்வு நாளை பத்தி நம்ம அனுசரிக்கிறோம், நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோம் இல்லைங்களா. அதே போல ஞான ஸ்நானம் அப்படிங்கிற அந்த டாபிக்கையும் நம்ம எப்படிதான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா உலக மக்கள் இந்த ஒரு கிறிஸ்தவ மண்டலத்துல வந்து என்ன மாதிரியான ஒரு பிலீஃப்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நமக்கு அடுத்த எப்படி சப்ஜெக்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா இதை இந்த வாரம் பாக்குறோம். அடுத்த வாரம் என்ன பார்ப்போம் அப்படின்னா வசனத்தின் அடிப்படையில நமக்கு என்னென்ன டீச்சிங்ஸ் இருக்கு பேப்டிசம் பத்தி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்படியே தான் இந்த ஒரு சாப்டர் வந்து எப்படி கண்டினியூ ஆக போகுது அப்படின்னா இன்னும் சில வாரங்களுக்கு கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஞான ஸ்நானம் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் எடுத்தாலே இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல நிறைய அநேக விதமான ஒரு தப்பறையான ஒரு நம்பிக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மூத்த சகோதரர் வந்து கிளியரா எழுதுறாரு. அப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு காரியத்துல சாத்தான் ஒட்டுமொத்த இந்த மக்களையுமே அவனுடைய கண்களை வந்து குருடாக்கி எக்கச்சக்கமான ஒரு மூட நம்பிக்கைகளை வந்து உள்ள புகுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் வந்து ரொம்ப கிளியரா எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த ஞானஸ்நானத்தை குறித்து இந்த பேப்டிசம் குறித்து உலகம் முழுவதும் ஒரு கருத்து இருக்கு. என்ன அந்த கருத்து? யூஸ்வலா ஞானஸ்நானம் குறித்து பொதுவான கருத்து, நம்மளுடைய புரிதல் பத்தி நான் கேட்க வரல. பேப்டிசம் அப்படின்னா காமனா என்னென்ன மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து உலகத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா? சப்ஜெக்ட் அப்படியே கேட்க கேட்க அப்படியே கொஞ்ச நேரத்துல கண்ணு சொருகும். அதனால என்ன பண்ணிடலாம், பதில் சொல்ல சொல்ல என்ன பண்ணலாம், உங்களுக்கும் தூக்கம் வராது, உற்சாகமா சீக்கிரம் சப்ஜெக்டை முடிச்சிடலாம் நம்ம. அப்ப பேப்டிசம் பொறுத்து உலகத்துல என்னென்னமான பொதுவான கருத்துக்கள் இருக்குன்னு கேட்டிருக்கேன். தெளிப்பு இல்ல நீங்க வந்து ப்ராசஸ்குள்ள போயிட்டுறீங்க. ஞான ஸ்நானம்னா என்ன ஒரு மாதிரியான ஒரு ஐடியாஸ் இருக்குன்னு கேட்டிருக்கேன். ரட்சிக்கப்படுறது இல்லைங்களா? இப்பதான் சகோதரிகள் வந்து பாயிண்ட்டுக்கு வராங்க. பிரதர்ஸ் வந்து ஆனா பாயிண்ட்டுக்குள்ள வரவே மாட்டேன், நீங்க என்ன கேள்வி கேட்டாலும்னு ரொம்ப ஸ்டபனா இருக்காங்க. சோ என்ன ஒரு ஐடியா இருக்குன்னா ரட்சிப்பு. என்ன ரட்சிப்புனா என்ன? ஞான ஸ்நானம் எடுத்தாதான் பிளஸிங்ஸ் இல்லைங்களா? சரி, வேற என்ன பிலீஃப் இருக்கு வேர்ல்டுல? ஜென்ம பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது. ஓகே, பாவ மன்னிப்பு அது ஒரு ப்ராசஸ் இல்லைங்களா? சோ அது ஒரு மைண்ட் செட் இருக்கு. அப்போ நீங்க சொன்ன இந்த ரெண்டு பதிலுமே மிகவும் சரியான விஷயம். பொதுவாகவே கிறிஸ்தவ மண்டலத்துல இந்த ரெண்டு எண்ணங்களும் அதிகமா இருக்கு. ஆனா இதுல எல்லா வகையான அந்த டினாமினேஷன்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிலீஃப்குள்ள மேஜரா இருக்கு. அப்போ எங்கதான் பிரதர் ஒரு டினாமினேஷனுக்கும் இன்னொரு டினாமினேஷனுக்கும் கருத்து வேறுபாடு அப்படின்னா இந்த பேப்டிசம் செய்யற ப்ராசஸ்ல கருத்து வேறுபாடு இருக்கு. அப்படின்னா எப்படி இந்த ஞானஸ்நானத்தை ஒரு சபையார் அனுசரிக்கிறாங்களோ இன்னொரு வகுப்பார் என்ன பண்ண மாட்டாங்க, அதே ப்ராசஸ ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ இதுல மட்டும்தான் வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படின்னா ஞானஸ்நானத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திலையும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டினாமினேஷன்ஸ் வந்து பேப்டிசம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சாரார் என்ன பண்ண மாட்டாங்க, பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? சோ இப்படிப்பட்ட விஷயங்களாலதான் இந்த கிறிஸ்தவ மண்டலங்கள் வந்து நிறைந்திருக்கு. அப்போ வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏன் இத்தனை கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது ஞானஸ்நானம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு யார் மூலமா அடையாளமா கொடுக்கப்பட்டது? நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமா கொடுக்கப்பட்டது இல்லைங்களா? நம்முடைய ரட்சகர் மூலமா கொடுக்கப்பட்டது. அப்ப கண்டிப்பா அந்த ஒரு போதனையில ட்விஸ்ட் பண்றதுக்கு யாருக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம்? சாத்தானுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் இல்லைங்களா? அவன் வெளிச்சத்தை வந்து இருள்னு சொல்லுவான்,
இருளை வந்து வெளிச்சம்னு சொல்லுவான் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த ஒரு டாபிக்லயுமே என்ன பண்ணிடுறான் சாத்தான் அப்படின்னா, ஒரு தப்பான ஒரு போதனைகளை வந்து இன்ஃபியூஸ் பண்ணிடுறான் ட்ரூத்ல. இத வந்து நம்முடைய அப்போஸ்தலன் வந்து சொல்றார், பவுல் வந்து எழுதுறாரு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்போ என்ன எழுதுறாரு அப்படின்னா, லெட் நோ மேன் டிசீவ் யூ பை எனி மீன்ஸ். அப்போ எந்த மனுஷனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன்? கண்டிப்பா அவன் மோசம் போக்குவான் அந்த விஷயத்துல. அதே நேரத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்ப என்ன மீன் பண்றார் அப்படின்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த மகா பரிசுத்தமான அந்த ஒரு விசுவாசம் இருக்கு இல்லைங்களா? அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம், அந்த போதனை, அந்த உபதேசத்துல எல்லாமே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எழுதுறாருன்னா, கெட்டு போகும். தப்பான விஷயத்தை யாரு வந்து புகுத்துவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எதிராளியாகிய சாத்தான் வந்து என்ன பண்ணுவான்? கண்டிப்பா புகுத்துவான் இந்த மாதிரியான ஒரு டாக்டரின்ஸ்ல அப்படின்னு சொல்லி பவுல் அப்பயே எழுதுறார். அப்படி இருக்கும் பொழுது சாத்தான் எப்பொழுதுல இருந்து இந்த ஒரு தப்பறையான போதனையை இந்த கிறிஸ்தவ மண்டலத்திலையும் சரி உலக ஜனங்களுக்கும் சரி அதை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்ப இருந்திருக்கலாம்? ஆதாம்ல இருந்தா கிறிஸ்து அடையாளமா கொடுத்துட்டார் கிளியரா. அப்போ யூஸ்வலாவே ஒரு சத்தியம் நமக்குள்ள வருது அப்படின்னா, கிறிஸ்து இருக்கும் பொழுது அந்த சத்தியம் வந்து அதுல வந்து கலப்பினங்கள் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? டைல்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? அவரே இருக்காரு. அப்போ அவரை ஃபாலோ பண்ற அப்போஸ்தலர்களும் இருக்காங்க. அப்ப எப்பதான் இந்த விஷயம் நடக்குது, இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிற விஷயத்துல எப்பதான் தப்பறையான போதனைகள் வந்து உள்ள வருது, போதனைகள் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 100. இதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு, ஞானஸ்நானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பல மூட நம்பிக்கைகளிலும் பல ஒரு டிஃபரெண்ட் ஒரு ஐடியாலஜிஸையும் வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன் கிபி 100க்கு அப்புறம் இது நடக்குது? அப்போஸ்தலர்கள், கடைசியா மரித்த அப்போஸ்தலன் யாரு? யோவான். சோ அவருடைய மரணத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய விஷயம். அந்த 12 அப்போஸ்தலர்கள் இருந்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் வசனத்தை எடுத்து வச்சு, அவருடைய இரட்சகருடைய அந்த வார்த்தைகளை எடுத்து வச்சு, அவர் யாரை பின்பற்றினாங்களோ இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒப்பற்ற வார்த்தைகளை எடுத்து வச்சு என்ன பண்றாங்க? டைரக்டா அடிக்கிறாங்க, நீங்க பண்றது சரி, நீங்க பண்றது தப்புன்னு. ஆனா யோவான் வந்து மறுச்சிடுறார். யோவான் மரித்ததுக்கு அப்புறம் இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல, இந்த ஒட்டுமொத்த உலகத்துல என்ன ஒரு பிரச்சனை உண்டாகுது அப்படின்னா, ஞானஸ்நானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல பத்தின உண்டான புரிதல்ல நிறைய ஒரு கள்ள உபதேசங்கள் வந்து உள்ள வருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ பேப்டிசம் பத்தி பொதுவான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு தேவனோடு ஐக்கியப்பட அது ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிலீஃப் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். அதே நேரத்துல ஒரு சில சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை ஒரு சகோதரனோ சகோதரியோ பேப்டிசம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு விதமான ஸ்பெஷல் பிளெஸிங்ஸ் கிடைக்கும். நீங்க என்ன வேணா பைபிள் படிங்க, வசனம் வாசிங்க, கூடைக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு சில பிளெஸிங்ஸ் இருக்கு. ஆனா நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்பெஷலான பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அண்ட் அதே நேரத்துல ஒரு சாதகமான ஒரு சுச்சுவேஷன்ல நம்முடைய வாழ்க்கை பயணிக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, பொதுவாகவே அந்த உலக மக்களிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல ஒரு சில சாராருக்கு என்ன மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கு அப்படின்னா, நீ மட்டும் பேப்டிசம் எடுத்தா பத்தாது, உன் ஃபேமிலியுமே இதுக்குள்ள வரணும், அந்த ஒரு பிளெஸிங்குள்ள வரணும். அப்போ நீ மட்டும் ஞானஸ்நானம் எடுத்தா பத்தாது, என்ன பண்ணணும்? உன்னுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஞானஸ்நானம் எடுத்தாதான் உங்க குடும்பத்துக்கே பிளெஸிங் அப்படிங்கிற ஒரு சில கான்செப்ட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இதே மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஆனா வேதாகமத்துல எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? இதெல்லாமே இருக்கு இல்லையா? பேப்டிசம் எடுத்தாதான் பிளெஸிங், ஃபேமிலியா தான் பேப்டிசம் எடுக்கணும், பேப்டிசம் எடுத்தாதான் ஸ்பெஷல் பிளெஸிங்ஸ் கிடைக்கும், அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து டிராவல் பண்ண முடியும் இந்த கடுமையான உலகத்துல அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல. இதுல எத்தனை இதுக்கு வசனம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது?
எத்தனை இதுக்கு வசனம் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனா இந்த வாரம் நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்றார் அப்படின்னா, உலக இந்த ஒரு கிறிஸ்தவ மண்டலத்திலையும் உலக ஜனங்கள்கிட்டையும் இந்த பேப்டிசம் குறித்தான என்னென்ன மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிறத கோடிட்டு காட்டுறாரு கிளியரா. அதுலயும் ஒருவேளை குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, ரோமன் கத்தோலிக்க சபையில இருந்து யாராவது ஒருவேளை இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணத்துல இருந்து முதல்ல ஆரம்பிக்கிறார். அவங்க எப்படி இந்த பேப்டிசம் பாக்குறாங்க அப்படின்னா, யூஸ்வலாவே ஒரு குழந்தை இருக்கு. யாராவது இங்க ஆர்சில இருந்து வந்திருக்கீங்களா ட்ரூத்துக்கு? ஆர்சில இருந்து ட்ரூத்துக்கு ஓகே, ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு அப்ப தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தைக்கு வந்து ஞான ஸ்நானம் கொடுக்குறோம் அப்படின்னா டைரக்டா ஞான ஸ்நானம் கொடுப்பாங்களா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளுடைய கான்செப்ட் படி நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு குழந்தைக்கு எப்படி நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்னு தெரியும். இப்படி நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஞானத்தந்தை ஞானத்தாய் அப்படின்னு ஒரு 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க இல்லைங்களா? காட் ஃபாதர், காட் மதர். நமக்கு யாரு தான் ஃபாதர்? ஆக்சுவலி ஒருத்தர் தான் ஃபாதரு. ஆனா அவங்க என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம்குள்ள கொண்டு வராங்க எல்லாரையும்? ஆமா, குழந்தைக்கு அது கேட்ட அறிவு இல்ல, அதுக்குதான் நாங்க என்ன பண்றோம், சின்ன வயசுலயே பேப்டிசம் கொடுத்து ஒரு 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணிடுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளே பாவமான மனுஷன் இல்லையா, நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம நடக்கிறது பெரிய கஷ்டம். ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்களா, அந்த குழந்தையோட வாழ்க்கைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நல்லது என்ன கெட்டது என்ன எப்படி அவங்க வாழ்க்கையை நடந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்களாம் அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு பிலீஃப்குள்ள நம்மளே இருந்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஓப்பனா கேட்க முடியுமா? இதெல்லாம் அங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, அடுத்த வாரம் அங்க போக முடியாது இல்லைங்களா? சோ இப்போ இதெல்லாம் வந்து ஆர்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு மைண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல அந்த ஞானத்தந்தை ஞானத்தாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க உறுதிமொழி கொடுப்பாங்க, இந்த குழந்தையோட எல்லா நல்லது கிட்டத்துக்கும் நான் பாத்துக்கிறேன், நான் நல்வழிப்படுத்துறேன் அவங்கள அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் இருக்கு. இந்த விஷயம்லாம் எப்ப உள்ள வருது அப்படின்னா, கிபி 200க்கு பின்னாடி உள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஒரு 200 நூற்றாண்டுகளுக்கு அப்புறமே என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல ஆர்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பிரதாயங்களை வந்து கடைபிடிப்பாங்க. ஒரு ஞான ஸ்நானம் அப்படிங்கிற விஷயம் நம்ம இப்படி கொடுக்குறோம் இல்லைங்களா, நம்ம இதுல அந்த மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்கும், ஒரு பெரிய சடங்கு சம்பிரதாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அதே நேரத்துல அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடுகள் இருக்கும். அதுலயும் சில பேர் எப்படி வகைப்படுத்துறாங்க இந்த காலப்பகுதியிலனா, இந்த வாரம் ஸ்பெஷல் பேப்டிசம். வழக்கமா பேப்டிசம் இருக்கும், ஆனா இந்த வாரம் எப்படி இருக்கும்னா ஸ்பெஷல் பேப்டிசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. அதே நேரத்துல அதுக்குன்னு சில ரூம்ஸ் வந்து டெடிகேட்டடா கட்டுறது. அப்புறம் ஒரு சர்ச் கட்டும் பொழுது என்ன பண்ணிடுறது, உள்ளரே ஒரு குளத்தையும் சேர்த்து கட்டிடுறது. இப்பெல்லாம் ரொம்ப வெல் டு டூவா இருந்தா ஏன் கண்டிப்பா என்ன பண்ண போறோம், ஞானஸ்நானம் நம்ம கொடுத்துட்டே இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல. அப்போ இது மாதிரி செய்யற விஷயங்கள் இல்லாம அவங்க ஞானஸ்நானம் எங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி மூத்த சகோதரர் எழுதுறாரு அப்படின்னா, சபைக்கு வெளியே தான் கொடுப்பாங்க, சபைக்கு வந்து உள்ள கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே நேரத்துல வாக்குறுதி கேட்பாங்க, இந்த ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு வாக்குறுதி கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அதே நேரத்துல ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒரு சில ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப காஷியஸா பார்ப்பாங்க அவங்க இல்லைங்களா. பியூரிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ஃபாதர் வந்து 3 டைம் என்ன தெரியுமா பண்ணுவாரு, துப்புவார். ஆக்சுவலி என்னங்கிற துப்புவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினால என்ன பண்றோம், உங்களுக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு துப்புவார் ஆக்சுவலி பக்கத்துல வந்து. அப்போ ஒருவேளை துப்புறதா இருந்தா எப்படி துப்புவாரு, சுத்தப்படுத்துறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், அவங்க என்ன பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த எக்ஸார்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிசுத்தப்படுத்துறது. ஆனா கரெக்டா தமிழ்ல சொல்லணும்னா பேய் ஓட்டுறது, எக்ஸாக்டா சொல்லணும்னா. அப்ப எப்படி துப்பிருப்பாங்க, பிதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு டைம் முதல்ல தூ அப்படின்னு துப்பிருப்பாங்க இல்லைங்களா. இப்படி எல்லாம் பண்றாங்க, இப்படி எல்லாம் இன்னுமே நடக்குது அப்படின்னு சொல்லி எப்பவே எழுதியிருக்காரு மூத்த சகோதரர் வந்து, அப்பவே எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 3 பேருடைய நாமத்தையும் சொல்லுவாங்க, 3 பேர்கள்னு சொல்லுவாங்க, அத நாமத்தை வந்து சொல்லுவாங்க கிளியரா. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ட்ரெஸ் பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடைகளை களைதல். குழந்தையா இருக்கும், இந்த குழந்தையோட எல்லா ட்ரெஸ்ஸும் என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க,
சிம்பாலிக்கா நாங்க பண்றோம் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு என்ன மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க? ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த பேபி பேப்டிசம் கொடுக்குற அன்னைக்கு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பழைய மனுஷனை வந்து களைஞ்சு போட்டுட்டாங்க, இதை நாங்க வந்து அடையாளப்படுத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஆடையில வந்து செய்வாங்க. அதே நேரத்துல சபைக்கு உள்ள பர்சனலா ஒரு சில சபைகள் பேப்டிசம் கொடுக்கும், ஒரு சில சபைகள் என்ன பண்ணாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சில பிலீஃப்ஸ்ல சபைக்கு உள்ளே பேப்டிசம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது பாவத்தை வந்து போக்கக்கூடிய ஒரு விஷயம், இது எங்க நடக்கக்கூடாது? பரிசுத்தமான ஆலயத்துல வந்து இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு. அதே நேரத்துல பேப்டிசம் எடுக்கிறாங்கன்னா அந்த ஒரு வாரம் எப்படி தெரியுமா இருப்பாங்க? கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? இல்ல. இப்ப என்ன ஃபாலோ ஆகுது ஒரு ட்ரெண்ட் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து பேப்டிசம் எடுத்திருக்குன்னா 1 வீக் ஃபுல்லா அந்த குழந்தை என்ன ட்ரெஸ் போட்டிருக்குமா? ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸே போட்டிருக்குமா? இதெல்லாம் நம்மளால நம்ப முடியுதா? ஆனா இந்த விஷயங்கள் இன்னும் நம்மளை சுத்தி நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்றது மட்டும் இல்லாம ஒரு சில இடத்துல வந்து தெளிப்பு ஞானஸ்நானம் இருக்கு, ஒரு சில இடத்துல வந்து எப்படி இருக்கு, மூழ்கிற ஞானஸ்நானம் இருக்கு இல்லைங்களா? சோ பேப்டைஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மூழ்கு ஞானஸ்நானம் இருக்கும் பொழுது அந்த தண்ணியில முங்கி தானே எந்திரிக்கிறாங்க. அப்ப அந்த தண்ணி அழுக்கா இருக்கும்ல, அந்த தண்ணியை ஒரு டைம் வந்து சுத்தப்படுத்துவாங்களாம். எப்படி? அதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஏன்? இந்த தண்ணி வந்து இப்ப அழுக்கா இருக்கு, இந்த தண்ணியை நான் என்ன பண்ண போறேன்? கிளீன் பண்ண போறேன். கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தானே, ஏன்னா அழுக்கான தண்ணியில ஒருவேளை பேப்டிசம் கொடுத்தா என்ன ஆகாதா? அவங்களுடைய பாவம் வந்து ஒழுங்கா போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைகள் எல்லாம் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மூத்த சகோதரர் வந்து இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான டாபிக்ல ரொம்ப ஈஸியா விட்டுருவாரா? ஏதாவது தப்பு நடந்தா அவரோட வேலையே என்ன? யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாரு? சாட்டை எடுத்து கண்டிப்பா அடிப்பார் இல்லைங்களா? தப்பு அப்படின்னா ஒரு தப்பான விஷயம் அவரை சுத்தி நடக்கிறதுனால என்ன பண்ணுவார்? கண்டிப்பா எழுதுவார். இந்த பேப்டிசம் பத்தின விஷயங்கள்லயுமே தவறான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய காலப்பகுதியிலேயே நிறைய நடக்குது. ஏன்னா கிபி 100க்கு அப்புறமே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போஸ்தலருடைய காலப்பகுதிக்கு அப்புறமே என்ன பண்றாரு? ஒரு 18 பாயிண்ட்ஸை வந்து இப்ப நம்ம பார்த்ததுலயே ஒரு 18 பாயிண்ட்ஸை வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு. 1 by 1 வாசிச்சிடலாம். குழந்தை சபை இல்லாமல் வைக்கப்பட்டிருப்பதின் நோக்கம் உண்மையிலேயே அது பரலோகத்திலிருந்து வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்காக. சபை பரலோகத்திற்கு அடையாளமாக உள்ளது. அப்ப என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய அந்த சர்ச் இருக்கு இல்லைங்களா, அது எதுக்கு ஈக்குவலா கம்பேர் பண்றாங்களா? பரலோகத்துக்கு ஈக்குவலா கம்பேர் பண்றாங்க. பேப்டிசம் எடுக்காம ஒருவேளை அந்த குழந்தை உள்ள வருதுன்னா என்ன விஷயம் அப்படின்னா, அவன் என்ன பண்ண முடியாது, அப்படி வர முடியாது. அது வந்து ஒரு ப்ராசஸ் கிடையாது. நீங்க ஒருவேளை பேப்டிசம் எடுத்துட்டு எங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? நீங்க கண்டிப்பா எங்க போயிடுவீங்க? பரலோகத்துக்கு போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகளும் இருக்கு. அடுத்தது, குருவானவர் குழந்தையின் முகத்தில் 3 முறை ஊதுகிறார். இப்படி செய்வது தேவனுடைய ஆவியால் மாத்திரமே பிசாசை விரட்ட முடியும் என்பதை குறிப்பதற்காக ஆகும். இதுதான் நான் சொன்னேன், துப்புவாரு அப்படின்னு சொன்னேன்ல. ஏன் அப்படின்னா அந்த ஊதுற விஷயம் எப்படி இருக்கும்? குழந்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். யாரோ ஒருத்தவங்க கிட்ட வந்து ஊதுனா, இப்ப நம்ம எல்லாம் மெச்சூர்ட் அடல்ட்ஸா இருக்கோம் இல்லையா, நம்ம கிட்ட வந்து யாரோ ஊதுனா நமக்கு எப்படி இருக்கும்? சிரிக்கிறதுக்கு இல்ல, அப்படிதான் இருக்கு விஷயங்கள். சம்பிரதாயங்கள் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க உலக பிரகாரமா. அது என்ன பண்ணுவார்? அந்த ஒரு ஃபாதரோ இல்ல அந்த ஒரு பிரீஸ்டோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முகத்துல வந்து என்ன பண்ணுவாங்களாம்? 3 டைம் ஊதுவாங்க. ஏன் 3 டைம்? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? 3 டைம் அப்படின்னு ஊதுவாங்க இல்லைங்களா? இது எப்படி இருக்கும்? இது ஒரு விஷயம். அடுத்தது சொல்றாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அடிக்கடி பண்ண விஷயம், சிலுவையின் அடையாளம் குழந்தையின் நெற்றியிலும் மார்பிலும் போடப்படுகின்றது. எங்க போடுவாங்க? நெற்றிலையும் மார்புலையும். எதுக்காக? இதை யார் அடையாளப்படுத்துது? வாழ்நாள்ல சத்தியத்துக்கு வரக்கு முன்னாடி எத்தனை டைம் போட்டிருப்போம் இல்லைங்களா? ரொட்டீன் ஒர்க், குட் மார்னிங் குட் நைட் சொல்ற மாதிரி சிலுவை போடுறது இல்லைங்களா? அப்ப பாருங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அப்ப இருக்கு அப்படிங்கறத ரசல் பிரதர் வந்து கோடிட்டு காட்டுறாரு. உப்பை அசுத்த ஆவிகள் விரட்டுவதற்கான சடங்காச்சாரத்திற்கு பின்னர் பாலகனின் வாயில் போட்டு அதனால் ஞானம் அவனை சீரழிவிலிருந்து பாதுகாக்கும் என்பதை குருவானவர் காட்டுகிறார். அந்த குழந்தை அதுக்கு சொல்ல தெரியுமா இது உப்பு இது சர்க்கரை அப்படின்னு? அது குழந்தை. நம்ம வாயில போட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த செகண்டே துப்பிடுவோம். அதனாலதான் என்ன பண்றாங்க, குழந்தையா இருக்கும் போதே அந்த குழந்தை நம்மள கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறது? வாயில உப்பு எடுத்து போட்டுறது. ஏன்? உப்பு வந்து பியூரிபிகேஷனுக்குள்ள போகுதுன்னு.
அதுலயும் இன்னொரு ஃபன்னியான விஷயம் என்ன தெரியுமா? அந்த உப்புல இருக்க அசுத்தத்தை நீக்கிறதுக்கு முதல்ல ஒரு பிரேயர் நடக்கும். ஏன்னா உப்பு அழுக்கா இருக்கு அப்படின்னு. உப்புல அசுத்த ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்ப தூய்மையான உப்பு போட்டாதான் என்ன ஆகும்? பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை என்ன பண்ணும்? வேற சாய்ஸே இல்லை அந்த குழந்தைக்கு. உப்பு என்னதான் பண்ணி ஆகணும்? மின்னுதான் ஆகணும் இல்லைங்களா? சோ அடுத்த விஷயம் சொல்றாரு, குழந்தையில் உள்ள அசுத்த ஆவிகள் விரட்டப்பட்டது. பிரேயர் பண்ணுவாங்க. ஏன்? பேப்டிசம் கொடுக்க போறோம், பெரிய விஷயம் பண்ண போறோம் இல்லைங்களா? அப்ப அதை என்ன பண்ணிடக்கூடாது? கிளியரா பண்ணணும், எந்த அசுத்தாவையும் உள்ள இருந்துடக்கூடாது அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் பண்றாங்க பாருங்க, ரொம்ப ஃபன்னியா. எப்பாத்தா என்ற வார்த்தையை உச்சரித்த வண்ணம் குருவானவர் அவனுடைய வாயையும் காதுகளையும் எச்சிலினால் தொடுகிறார். எப்படி இருக்கு பாருங்க. ஒருவேளை இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லயே பிறந்து வளர்ந்த ஒரு சில சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணாது? கண்டிப்பா இருக்காது. என்ன பண்றாங்க? எப்பாத்தா என்ற வார்த்தையை உச்சரித்த வண்ணம் அந்த ஒரு ஃபாதரோ இல்ல அந்த ஒரு பிரீஸ்டோ அவனுடைய வாயையும் காதுகளையும் எச்சிலினால் தொடுகிறார். அப்போ என்ன பண்றாங்க? இதுல என்ன சிம்பலைஸ் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு, ஒருவேளை இயேசு கிறிஸ்து நிறைய அடையாளங்கள் பண்ணியிருப்பாருல்ல, எச்சில் தொட்டு கண்ணில் பூசி அநேக அடையாளங்கள் பண்ணியிருப்பாரு இல்லைங்களா? அதெல்லாம் படிச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்றது. இயேசு கிறிஸ்து அவரும் இவங்களும் ஒண்ணா? அவர் செய்த விஷயங்களும் அதனுடைய ரியாக்ஷனும் அதனுடைய காரணமும் அதுல இருந்த சத்தியமும் இவங்க பண்றதுலயும் ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், குழந்தை ஆடை இல்லாமல் இருக்கிறது பழைய மனுஷனை கலைந்து விட்டதற்கு அடையாளமாக. ஒரு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறதுனால என்ன ஆயிடாது? பழைய மனுஷன் செத்துற மாட்டான் இல்லைங்களா? அது ஹபிச்சுவல் நேச்சர் இல்லைங்களா? அப்படியே இருந்தாலும் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் பழைய மனுஷன் புதிய மனுஷன்னு? அதே நேரத்துல குழந்தையை முன்பாக கொண்டு வருபவர்கள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். பிசாசையும் அவன் கிரியைகளையும் வெளியே அப்புறப்படுத்துவது செய்யப்பட்டது. என்ன பண்றாங்க? குழந்தையை முன்பாக கொண்டு வருபவர்கள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். யார் அந்த பேபியை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு எப்படி ஒரு ஹோலினஸ் கொடுக்கிறது. அண்ட் அதே நேரத்துல பிசாசையும் அவன் கிரியைகளையும் வெளியே அப்புறப்படுத்துவதற்கு செய்யப்பட்டது. யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலி லிட்டரலா சர்ச்ல பேப்டிசம் அப்படிங்கிற பேர்ல என்னதான் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா பேயோட்டும் நிகழ்ச்சி. ஏன்னா என்ன பண்றாங்க? இவங்க பண்ற விஷயம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு காரியங்களை பண்ணிட்டு வராங்க. அவன் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். என்ன சிம்பலைஸ் பண்றாங்க? ஒரு ஆசாரிய ஊழியம் செய்வதற்கும் ஒரு ராஜாவாக அவன் வருவதற்கும் என்ன பண்றாங்க? அது ஒரு அடையாளமாக என்ன பண்றாங்க அப்படின்னா எண்ணெய் பூசுறாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க? விசுவாச அறிக்கை செய்யப்படுகிறது. விசுவாச அறிக்கை இல்லைங்களா? ஒரு அறிக்கை இருக்கும், அந்த அறிக்கை இடுவாங்க, அதை கிளியரா சொல்லிட்டு இதற்கெல்லாம் அவங்க ஒபே பண்றாங்க அப்படின்னு. 12வது பாயிண்ட், அவன் ஞானஸ்தானம் பெறுவானா என்ற கேள்வி கேட்கப்படுகின்றது. பதில் சொல்ற குழந்தை என்ன பண்ணிடும்? உடனே எடுக்கிறேன் எடுக்கல அப்படின்னு சொல்லிடும். ஒருவேளை பதிலே சொல்ல முடியாத குழந்தையா இருக்கு, குழந்தை 8 நாள் தான் ஆயிருக்குன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? நீ பேப்டிசம் எடுக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை என்ன பதில் சொல்லும்? அப்படின்னால என்ன ஆயிடும்? ஓகே, அந்த குழந்தை என்ன பண்ணிருச்சு? சொல்லிடுச்சு, ஓகே சொல்லிடுச்சு இல்லைங்களா? ஏதாவது ஒரு பரிசுத்தவானின் நாமம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் அவனுக்கு முன்மாதிரியாகவும் பாதுகாவலராகவும் இருப்பார். இங்க ஒரு பாயிண்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பரிசுத்தவானின் ஒரு செயின்டோடைய நேம் என்ன பண்ணுவாங்களாம், அவனுக்கு கொடுத்துருவாங்களாம். இப்ப ஒரு குழந்தைக்கு பேப்டிசம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த ஒரு நாள்ல ஒரு 20 குழந்தை பேப்டிசம் எடுக்குதுன்னு வைப்போம். 20 குழந்தைக்கும் பேர் கொடுத்தே ஆகணும், பரிசுத்தமும் கொடுத்தே ஆகணும் அவங்க இதுல. ஏன்னா அவங்களுடைய சடங்காச்சாரம். எத்தனை பேரோட பேரை கொடுக்கலாம்? ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்தா எத்தனை பேரோட பேரை கொடுப்போம்? முதல்ல ஏசு கிறிஸ்து விட்டுருங்க, அவர் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். அவரை பத்தி நம்ம பேசல. வேற யாரோட பேரை நம்ம வைப்போம்? முதல்ல எடுத்தோன்னே 12 அப்போஸ்தலர்களுடைய பேரை வைப்போம் இல்லைங்களா? கிளியரா சொல்லிடுவோம் 12 அப்போஸ்தலர்களுடைய பேரை. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 20 குழந்தை இருக்கு, என்ன சாய்ஸ் இருக்கு நம்ம கிட்ட கையில? முற்பிதாக்கள் போயிடுவீங்களா டைரக்டா? இப்ப கேள்வியே நமக்கு தெரியும் மைண்ட்ல, சபை வகுப்பாரை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இங்க இல்லையா? முற்பிதாக்கள் என்ன காலிங்ல இருக்காங்க? அப்ப நம்ம பேசுறது நம்ம ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு. இப்ப நம்ம என்ன சொல்லிட முடியாது, யாரையுமே செயின்ட்னு சொல்லிட முடியாது. ஆனா நமக்கு கன்கரண்டா என்ன தெரியும்? 12 அப்போஸ்தலர்கள் கண்டிப்பா என்ன பண்றாங்க கவனிக்கலாம். அப்போ 12 அப்போஸ்தலருடைய பேரை நம்ம வச்சிருவோம் இல்லைங்களா? கிளியரா? சோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன சாய்ஸ் இருக்கு?
சேவான் சொல்ல முடியுமா நம்மளால? ஆனா என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 7 கால சபைகளுடைய தூதர்கள் நம்ம என்ன சொல்லலாம்? கண்டிப்பா சொல்ல முடியும் இல்லைங்களா? அதுலயும் யார் வந்துடுறா? அப்போஸ்தலர்கள் வந்துடுறாங்க இல்லைங்களா? அப்ப எத்தனை சாய்ஸ் தான் நமக்கு இருக்கு? வெறும் 17 சாய்ஸ் இருக்கும் மேபி நம்ம மைண்ட்ல இல்லைங்களா? பேர் வைக்கிறதுக்கு என்ன சாய்ஸா எடுத்துக்கலாம்? பரிசுத்தவான்கள் அப்படின்னு ஒரு லாஜிக் கொடுக்குறோம் அப்படின்னா மேபி அவங்க பேர்லாம் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லுவோம் நம்ம யூஸ்வலா. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போஸ்தலர்களோட பேரை மட்டும்தான் வந்து இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல வந்து பரிசுத்தவான்கள்னு சொல்லுவாங்களா? அவங்க வச்சிருப்பாங்க ஒரு பேரு, ஒரு லிஸ்ட். அந்த பேர்லாம் நமக்கு வேதாகமத்துல எங்கேயுமே இருக்காது. யூஸ்வலா கிறிஸ்டியன்ஸோட நேம்ஸ், இப்ப இவ்வளவு கிறிஸ்டியன் நேம்ஸ் இருக்குல்ல, எங்க இருந்து இவால்வ் ஆனது? நம்ம யூஸ்வலா ஒரு பேர் வைக்கிறாங்க என்ன பண்ணுவோம்? ஒரு குழந்தைக்கு பைபிள்ல எங்கேயாவது அந்த குழந்தைக்கு அந்த பேர் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா நமக்கு பிடிச்ச பேரை வச்சுட்டு அது பைபிள்ல இருக்க ஏதோ ஒரு விஷயத்தோட ஃபிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மீனிங் ஒண்ணும் பிரதர், இது கிரீக்ல அப்படி இருக்கிறதுனால இது ஹீப்ரூல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள்னு சொல்லி அவங்களே ஒரு சில பேரை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. நமக்கு தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு லாஜிக்ஸ் நமக்கு தெரியுமா? யார் எப்படி வாழ்ந்திருப்பான்னு அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு தெரியுமா? வேதாகமத்துல அவருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கா? அதுவே இல்ல. அதுலயுமே வேதாகமத்துல நம்ம எப்படி பிரிப்போம்? நல்ல குட் கேரக்டர்ஸ், பேட் கேரக்டர்ஸ். யாராவது பேட் கேரக்டர்ல பேர் வைப்போமா? இல்ல இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்தவான்களுடைய பேரை வைக்கிறதா சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு பேரா வைப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் அதே நேரத்துல என்ன இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க? அவர் 3 முறை தண்ணீருக்குள் போடப்படுகிறான், அல்லது தண்ணீர் அவனுடைய தலையின் மேல் ஊற்றப்படுகிறது. அவன் சமாதானத்திற்கான முத்தத்தை பெற்றுக்கொள்கிறான். கிஸ் ஆஃப் பீஸ் அண்ட் லவ் இல்லைங்களா? அது என்ன ஆயிடும்? அது கொடுத்தோனையுமே ரொம்ப சமாதானமா அந்த குழந்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணாது? வீட்டுல சண்டையே பண்ணாது. குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு தான் என்ன தெரியும் ஆக்சுவலி. இதெல்லாம் ஒரு வெளியரங்கமான ஒரு தப்பான சடங்காச்சாரங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவன் தலையின் மேல் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஞானஸ்தானத்தின் மூலம் அவன் ஒரு ராஜாவும் ஒரு ஆசாரியனுமாக ஆகிறான் என்பதை காட்டுவதற்காக. அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாகிவிட்டான் என்பதை குறிப்பதற்காக எரிகிற ஒரு மெழுகுவர்த்தியை அவன் பெற்றுக்கொள்கிறான். மேண்டேட் போட்டோ இது வந்து போட்டோகிராஃபருக்கு. ஒரு குழந்தை பேப்டிசம் எடுக்குது அப்படின்னா அந்த குழந்தை கையில வந்து கொஞ்சம் அது ஏதோ நடக்கிற மாதிரியான ஒரு குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கையில என்ன இருக்கும்? கண்டிப்பா ஒரு கப்பும் ஒரு கேண்டிலும் இருக்கும். நீங்களே இன்னும் நிறைய பேர் ஆர்சில இருந்து வந்தவங்களுடைய அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாக்குறீங்கன்னா பேப்டிசம் செரிமனின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் காட்டுவாங்க இல்லைங்களா? பெரிய கிராண்டா நடந்திருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய சடங்கு இல்லைங்களா? சோ அதுல கேண்டில் பிடிப்பாங்க. அந்த கேண்டில் எதுக்காக கையில பிடிக்கிறாங்க அப்படின்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்காங்க, இருளை வந்து விரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து குடிக்கிற மாதிரி. அவன் வெள்ளை துணியில் சுற்றப்படுகிறான், அவனுடைய ஞானஸ்தான தூய்மையை காட்டுவதற்காக. என்ன பண்றாங்க? ஒயிட் கிளாத். அப்படி ஒரு பியூரா ஒரு கிளாத் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான காஸ்ட்லியான ஒரு ஒயிட் கிளாத்ல என்ன பண்ணிடுவாங்க? அன்னைக்கு அந்த குழந்தைய வந்து ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்து போட்டுருவாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இந்த ஒரு 18 பாயிண்ட்ஸும் வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா, இப்ப நான் சொன்னது இல்ல, நம்மளை சுத்தி நடக்கிறத அப்பவே எழுதியிருக்கார் நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதனாகிய ரசல் பிரதர் வந்து எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ எஜுகேட்டட் பீப்புளே இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடும் பொழுது ஒருவேளை ஓரளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் இல்லாதவங்களை எப்படி வேணா என்ன பண்ணிடலாம்? ஈஸியா இந்த மாதிரியான ஒரு சடங்கு சம்பிரதாயத்துல சாத்தான் வந்து டிசீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை அந்த குழந்தை வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா, மூத்த சகோதரர் ரசல் பிரதர் எழுதுறாரு இந்த ஒரு பாயிண்ட, ஒருவேளை அந்த குழந்தை வந்து மரிக்கும் தருவாயில இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பாவம் கழுவப்படுதல் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப காஷியஸா பார்ப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை அந்த குழந்தை வந்து சின்னதா இருக்கு, பேப்டிசமே அந்த குழந்தைக்கு இன்னும் கொடுக்கல, ஆனா அதுக்குள்ளேயே அந்த குழந்தை வந்து மரிக்கும் தருவாய்க்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்களாம்? மரணித்த பின்பாடு இந்த குழந்தை வந்து சாத்தானுடைய பிடியில இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்ணுவாங்களாம்? அந்த குழந்தை மரிக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது, அவசர அவசரமா என்ன பண்ணுவாங்களாம்? பேப்டிசம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு. இந்த மாதிரியான ஒரு தப்பறையான ஒரு போதனைகளை வந்து அந்த காலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இது யார் செய்வா அப்படின்னா,
வழி நடத்துறவங்க அந்த ஒரு ஆசாரிய கூட்டம் இல்லைங்களா, கிளர்ஜி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்களை ஃபாலோ பண்ணி வரவங்க கடவுள்கிட்ட போகணும்னு நினைச்சு வரவங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு ஆசாரிய கூட்டம், இந்த ஒரு கிளர்ஜி வகுப்பார் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, எந்த ஒரு இண்டிபெண்டன்ஸையும் அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. எதுல அப்படின்னா, இந்த பேப்டிசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல மட்டும். மூத்த சகோதரர் தான் கிளியரா எழுதுறாரு. அந்த வழி நடத்துற விஷயத்த, மக்களை ஆசீர்வதிக்கிற போதிக்கிற விஷயத்த கிளர்ஜி வகுப்பார் என்ன பண்ண மாட்டாங்களாம், யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஞானஸ்நானம் கொடுக்கிற விஷயத்துல மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில அவங்களுக்கு ஒரு சில அந்த ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப என்ன அப்படின்னா, அவங்கதான் ஒரு சபையை வந்து வழி நடத்தணும், அவங்கதான் வந்து ஒரு கூட்டத்தை வந்து போதிக்கணும், அவங்கதான் அன்னைக்கு அந்த பூஜைகள் வந்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு மரணிக்கும் தருவாயில ஒரு குழந்தை இருக்கு, ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னா, அதுக்கு என்ன உண்டு, எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார் வேணா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம், ஞானஸ்நானம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைகள் வந்து அந்த நித்தியத்துக்கும் வந்து சாத்தான் வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை வந்து அவங்களுடைய மைண்ட்ல வந்து செலுத்திடுறான் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் வந்து சொல்கிறார். அதே நேரத்துல ராஜா 6th எட்வர்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அப்போ அவர் என்ன ரூல் போடுறாரு அப்படின்னா, அவருடைய காலப்பகுதியில கொண்டு வர்றார், பாஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க வந்து யாரையும் வந்து பேப்டிசம் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஆனா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு மரணம் நிகழக்கூடிய ஒரு தருவாயில நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸப்ஷனலா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்முடைய மூத்த சகோதரர். அப்ப அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மட்டும்தான் உங்களால சபை வகுப்பாரா போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் இருக்காங்க. ஆனா மற்ற சில எண்ணங்கள்ல என்ன பண்றாங்க, அவங்களுடைய கோட்பாடுகள் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு எழுதுறார். பிரெஸ்பைட்டேரியன்னு சொல்றாங்க. இப்போ அந்த டினாமினேஷன்ஸ் நம்ம மத்தியில அதிகமா இல்ல. ஆனா அவங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒருவேளை மரணமே நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அந்த ஒரு குழந்தைக்கு யார் என்ன பண்ணக்கூடாது, பாஸ்டர் இல்லாம வேற யாரும் பேப்டிசம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா எழுதுறாங்க. அப்போ நம்முடைய மூத்த சகோதரர் வந்து ஒரு சூழ்நிலையை வந்து உதாரணமா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு குழந்தைய வந்து மரணிக்க பொழுது, அப்போ ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய வீட்டுல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா 2 ஃபோன் பண்றாங்களாம். ஒண்ணு வந்து டாக்டருக்கு, இன்னொன்னு வந்து பாஸ்டருக்கு. பை சான்ஸ் அன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாஸ்டர் வந்து கொஞ்சம் லேட்டா வந்துடுறாரு. யார் முதல்ல வந்துடுறா அப்படின்னா, டாக்டர் வந்து முதல்ல சீக்கிரம் வந்துடுறாரு. அப்ப வந்தோடனே அந்த டாக்டர் எவ்வளவோ ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துடணும், எமர்ஜென்சி எய்ட் கொடுத்து அந்த குழந்தைய காப்பாத்திடணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா என்ன ஆகல, அவரால் காப்பாற்ற முடியல. கொஞ்ச நேரம் இந்த சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தை இறந்துருது. கொஞ்ச நேரத்துல யார் வரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாஸ்டர் வராரு பின்னாடியே. வந்தவங்க என்ன கேக்குறாங்க, அந்த டாக்டருடைய மைண்ட் எப்படி இருக்கும், குழந்தை மரணிச்சிருச்சு அப்படின்னா டாக்டரோட வேலை என்ன, அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது, கிளம்பணும்ல. டாக்டர் என்ன பண்றாராம், அந்த பாஸ்டர் பார்த்தோன்னே, பாஸ்டர் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன், எங்க நீங்க வராம போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து தேங்க் பண்றாராம் அந்த பாஸ்டர். பண்ணிட்டு இன்னொரு கேள்வி கேட்கிறாராம். என்ன கேள்வி கேட்கிறாராம், நீங்க என்ன மாதிரியான ஷூஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம் இந்த பாஸ்டர் வந்து டாக்டர் கிட்ட. ஏன் அப்படின்னா, நீங்க லேஸ் உள்ள ஷூஸ் யூஸ் பண்றீங்களா, லேஸ் இல்லாத ஷூஸ் யூஸ் பண்றீங்களா? ஓகே, நீங்க லேஸ் வந்து இல்லாத ஷூஸ் யூஸ் பண்றீங்க, அதனாலதான் உங்களால வேகமா வர முடிஞ்சது. இல்லைன்னா எங்களால என்ன பண்ணிருக்க முடியாது, வர முடிஞ்சிருக்க முடியாது ஸ்பீடா. லேஸ்னா கட்டிட்டு பொறுமையா வர முடியும். இது ஒரு உதாரணமா நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாரு. எந்த அளவுக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் வந்து இவங்களை ஆட்கொண்டிருக்கு. ஒரு குழந்தை இறந்துருச்சு, ஒரு டாக்டர் வந்திருக்காரு, அவரால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. அந்த டாக்டருக்கும் இந்த ஒரு பாஸ்டருக்கும் நடக்கிற கான்வர்சேஷனை சொல்றாரு. டாக்டர் என்ன பண்றாராம், ஒரு வருத்தம் இருக்கணும்ல, நம்மளால அந்த குழந்தையை காப்பாற்ற முடியலன்னு. அந்த மைண்ட் செட் இல்ல. ஆனா அவருக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா, நல்ல வேலை என்னால காப்பாற்ற முடியல, ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்க, கரெக்டா அந்த குழந்தையை வந்து மரணிக்கிற சூழ்நிலையில வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ ஒரு பிலீஃப் இருக்கு. என்ன, குழந்தை ஒருவேளை மரணிச்சிட்டாலுமே என்ன பண்ணிடலாம், ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு என்ன ஆகாது, அந்த குழந்தை வந்து சாத்தானுடைய பிடியில இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு.
அப்படிங்கிறத நம்முடைய மூத்த சகோதரர் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மூலமா சொல்றார். இருண்ட யுகத்துல வந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு கள்ள உபதேசத்தை பத்தி யாரு சொல்றா அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர் வந்து எழுதுறார். அப்போ இதுல மிகவும் முக்கியமா இருக்கக்கூடிய ராஜா, இந்த சூழ்நிலையில சில ஒரு டிசிஷன்ஸ் மேக் பண்ண ராஜாக்கள் யாரு இந்த பேப்டிசம் ரிலேட்டட் அப்படின்னா டெர்டூலியன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருக்கார். அதே நேரத்துல கான்ஸ்டன்டைன் ஒரு ராஜா இருக்கார். கான்ஸ்டன்டைன் ராஜா வரார் அப்படின்னா அது எந்த காலப்பகுதி? கிபி 300க்கு பிற்பாடு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா அந்த ராஜா பத்தி நம்ம எப்பொழுதுமே நிறைய பேசிக் ஸ்டடிலையும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப என்ன கொண்டு வராரு இந்த ராஜா அப்படின்னா, ஒருவேளை ஞானஸ்தானம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய முந்தைய காலப்பகுதியில் இருக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்குது அப்படின்னா, ஒருவேளை பேப்டிசம்க்கு அப்புறம் நம்ம பண்ற பாவங்களை என்ன பண்றது? அப்போ உங்க ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ இந்த கான்ஸ்டன்டைன் ராஜா என்ன பண்றாரு அவருடைய காலப்பகுதியில அப்படின்னா, பேப்டிசம் எடுக்கிற விஷயத்தை தள்ளி போடுறாரு ரொம்ப நாளைக்கு. ஏன்? ஒருவேளை மரணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்? பேப்டிசம் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு அப்படிங்கிற ஒரு மைண்டுக்குள்ள வராங்க. என்ன மாதிரியான ஒரு சிந்தனை பாருங்க. எல்லா பாவத்தையும் பண்ணிடுவாராம், வாழ்க்கையில எல்லா தப்பையும் பண்ணிடுவாங்களாம். சாவ போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன பண்ணிடுவாராம், டக்குன்னு ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு என்ன பண்ணிடுவாங்களாம், ஞானஸ்தானம் கொடுத்து எடுத்து வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மூத்த சகோதரர் எழுதுறார். அதே நேரத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வரும் பொழுது வசனம் எதுக்காவது சப்போர்ட் பண்ணுதா? வேதாகமத்துல குழந்தை ஞானஸ்தானத்திற்கு வேதாகமத்தினுடைய வசனங்கள் எங்கேயாவது சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்கேயுமே அதற்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுலயும் என்ன மாதிரியான ஒரு பிரிவினைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பண்ணியா இருக்கும் கேட்க. பேப்டிசம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, சில பேர் தெளிப்பு ஞானஸ்தானத்துல விசுவாசம் உள்ளவங்களா இருப்பாங்க. சில பேர் முங்கி எந்திரிக்கிற அந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க, நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அதுலயும் முங்கி இவங்க வந்து பின்னாடி பேக் சைடு போயிட்டு முங்கி எந்திரிக்கிறதா இல்ல ஃப்ரண்ட் போயிட்டு முங்கி எந்திரிக்கிறதான்னு ஒரு சில வகுப்பார்களுக்கு அப்பயே வந்து பிரிவினைகள் இருந்திருக்கு. அப்போ ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேக் சைடு முங்கி எந்திரிக்கிறது தான் கரெக்ட். அப்ப ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்களாம் அவங்க. ஒரு சில சாரார் என்ன பண்ணுவாங்களாம், ஃப்ரண்ட் சைடு தான் நான் முங்கி எந்திரிக்கும் பொழுது ஃப்ரண்ட் சைடு தான் நான் வந்து எந்திரிப்பேன் அப்படின்னு வாங்கலாம். அதுலயும் ரெண்டு பிரிவினை இருக்கான். பேக் சைடு முங்கி எந்திரிக்கிறவங்க ஒரு டைம் முங்கி எந்திரிக்கிற குரூப் ஒன்று ஒரு சைடு இருக்கான். பேப்டிசம் வந்து தண்ணியில முங்கி எந்திரிக்கும் பொழுது பின்வழியா பின்னாடி புறமா நம்ம எந்திரிக்கிறவங்க 3 டைம், ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒவ்வொரு டைமுக்கு என்ன பண்ணுவாங்க, பின்புறமா சாஞ்சு சாஞ்சு ஒரு டைம் எடுப்பாங்க. ஒரு சில சாரார் என்ன பண்ணுவாங்க, முன்புறமா சாஞ்சு சாஞ்சு என்ன பண்ணுவாங்க, 3 டைம் எடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல நுணுக்கங்கள்ல என்ன பண்றாங்களாமா, ஞானஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு என்ன ஒரு லாஜிக் வச்சிருக்காங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து கடைசி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய தலை வந்து தொங்கிதான் அவருடைய ஜீவனை விட்டார். ஸோ அதனால நாங்க ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்றோம்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்களாம். அதான் அப்ப நம்முடைய மூத்த சகோதரர் வந்து கேட்பாராம், அப்ப இயேசு கிறிஸ்துவ வந்து அடக்கம் பண்ணிருக்கும் பொழுது அவர் எப்படி இருந்திருப்பாரு, முன்னாடியே இருந்திருப்பாரு, அவரை படுக்க வச்சிருப்பாங்கல்ல, அப்ப ஏன் நீங்க பேக் சைடை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கேட்பாராம். அண்ட் அதே நேரத்துல இன்னொரு கேள்வி கேட்பாராம், அப்படி அவ்வளவு பெரிய லாஜிக் இருக்கு அப்படின்னா இதுல குமாரன் மட்டும்தானே மரணிச்சிருக்காரு, பிதா பரிசுத்தாவி எப்படி மரணிப்பாங்கன்னே உங்களுக்கு தெரியலையே, ஒருவேளை ஆள் தத்துவமா இருந்தா அப்ப நீங்க எந்த அடிப்படையில முன்னையும் பின்னையும் வந்து நீங்க வந்து விழுந்து ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, அதை வந்து நியாயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த காலப்பகுதியிலேயே வந்து நம்முடைய மூத்த சகோதரர் வந்து கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் அதுலயுமே 2 வகுப்பார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஒண்ணு வந்து டிசைபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு வகுப்பார், இன்னொரு வகுப்பார் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த 2 வகுப்பாருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, பேப்டிசம் வந்து பண்ணுனா பாவங்கள் வந்து போயிடும் அப்படிங்கிறது யாருடைய சிந்தனை, இந்த டிசைபிள்ஸ் அப்படிங்கிற குரூப்போடைய சிந்தனை. அதே நேரத்துல முழுக்க ஞானஸ்தானம் அப்படிங்கிற விஷயம் வந்து எடுக்கிறவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்க. அதை எடுக்காதவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. வேற்று மதத்தினருக்கும் என்ன கிடையாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரட்சிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதுறாங்கன்னு பாக்குறோம். அண்ட் அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு விஷயம் பண்ணிருப்பாரா, ரட்சிப்பு அப்படின்னு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நமக்கு மட்டுமா ரட்சிப்பு, ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு மட்டுமா ரட்சிப்பு, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அவருக்கு ஒரு ரட்சிப்பின் திட்டம் இருக்கு இல்லைங்களா, அவர்களை மீட்டெடுக்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க,
என்ன மதத்துல வேணா இருந்துக்குங்க, ஆனா இந்த முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கலன்னா உங்களுக்கு என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு வசனம் வேற கோட் பண்றாங்க. என்ன வசனம் கோட் பண்றாங்க? மத்தேயு 3:6 இந்த டிசைபிள்ஸ் குரூப் வந்து கோட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மத்தேயு 3:6 தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போ இன்னொரு வசனமும் சொல்றாங்க. 3 வசனம் அடிப்படையா வச்சிருக்காங்க. யோவான் 4:1 யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறாரே என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது. அண்ட் இன்னொரு வசனமும் கூட அப்போஸ்தலர்கள் 2:38-41. அப்போஸ்தலர் 2:38 மற்றும் 41. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வசனம் இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கே. அதனால நாங்க என்ன பண்றோம்? பாவத்தை கழுவுறதுக்காக நாங்க என்ன பண்றோம்? கம்ப்ளீட்டா பேப்டிசம் எடுக்கிறோம், முங்கிதான் நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டிசைபிள்ஸ் குரூப் வந்து பாவ மன்னிப்பு தான் இந்த பேப்டிசம் உடைய ஒரே கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அப்போஸ்தலர்கள் இந்த 2:38-41 எல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு காலப்பகுதியில இந்த பெந்தகோஸ்தே நாள்ல வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இததான் வந்து பேதுரு எப்படி எழுதுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேதுரு அந்த சூழ்நிலையிலேயே வந்து பேசுறார். அப்போஸ்தலர்கள் 19:3-5. அப்போஸ்தலர் 19 3-5 வரை. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அப்போ இந்த ஒரு வசனத்தை அடிப்படையா கொண்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோவான் ஆக்சுவலி வந்து அவருமே வந்து கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்போ என்ன சொல்றாங்க? அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவினால் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றார்கள். அப்போ நீங்க நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான ஒரு பேப்டிசம்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அப்பவே வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருந்திருக்கு. மனம் திரும்புதலுக்கான பேப்டிசம் தான் யாரு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோவான் கொடுத்துருக்காரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்னுமே ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா அங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன் இந்த விஷயம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? இந்த மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் அப்படின்னா யூதர்களுக்காக சொல்லப்பட்டது. இது யாருக்கு அடங்காது இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னா, புறஜாதிகளுக்கு வந்து அடங்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அப்போஸ்தலருக்கு அங்கேயே வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து பேப்டிஸ்ட் அந்த குரூப்புக்கு இருக்கு, டிசைபிள்ஸ்க்கு இதுதான் இருக்கு அப்படின்னா, பேப்டிஸ்ட் குரூப்புக்கு என்ன இருக்கு அப்படின்னா, பேப்டிசம்க்கும் பாவ மன்னிப்புக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இன்னொரு வகுப்பா இருக்க ஒரு எண்ணம். அதே நேரத்துல முங்கிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே நேரத்துல ஞானஸ்தானம் எடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, மெமோரியல் அனுசரிக்க கூடாது அப்படிங்கிறதுல ஒரு வகுப்பார் ரொம்ப கிளியரா இருக்காங்க. அதே நேரத்துல எல்லா கிறிஸ்தவ மக்களும் இந்த உலகத்தாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பரலோகம் போக மாட்டாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ல வேரி ஆயிடுறாங்க. என்ன பண்றாங்க, இதை எடுக்கிறவங்க மட்டும்தான் பரலோகம் போவாங்க, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் சரி இந்த உலக ஜனங்களும் சரி என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா, இந்த முறைப்படி நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலன்னா உங்களால பரலோகம் போக முடியாது அப்படிங்கிறத கிளியரா சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ எல்லா சபைகளுக்கும் என்ன இருக்கு, நம்முடைய மூத்த சகோதரர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுதான் இந்த வசனம் ஆக்சுவலி நம்ம எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போ அவங்க பவுல் பேதுரு பேசுறாங்க இல்லைங்களா, நீங்க எதன் அடிப்படையில நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறது இருக்கு. யோவான் சொன்ன ஞானஸ்தானம் சரி, ஓகே, ஆனா நீங்க என்ன பண்ணணும், நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க வந்து அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால நீங்க என்ன பண்ணணும், பேப்டிசம் எடுக்கணுங்கிறத அப்போஸ்தலர்ஸ் வந்து கிளியரா வைக்கிறாங்க. அப்போ அந்த காலப்பகுதியிலேயே என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேப்டிசம் பத்தின விஷயத்துல நிறைய டிஃப்ரெண்டான ஒரு மைண்ட் செட்ஸ் இருந்திருக்கு, நிறைய டாபிக்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு. ஃபைனலா இந்த ஒரு கான்டெக்ஸ்ட வந்து நம்முடைய 7ஆம் தூதன் முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து விதை விதைத்தது வந்து
ஜஸ்ட் ஒரு சபைக்கு வகுப்பாருக்காக அவங்க மேல மட்டும் விதைச்சிட்டு போனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எங்கதான் விதைக்கிறார் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்துல தான் விதைக்கிறார் இல்லைங்களா? நிலம் உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அந்த ஒரு விஷயத்துல, அந்த ஒரு பேரபிள்ல. அப்போ மணிகள் எங்க இருந்து தான் வரும்? இதே உலகத்துல இருந்து தான் வரும் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணிட முடியாது, சொல்லிட முடியாது இந்த சபையில இருந்து தான் தேவன் மணிகளை உண்டாக்குவார், இந்த மாதிரியான ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க கிட்ட இருந்தா தேவன் மணிகளை உண்டாக்குவார்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப அதான் மூத்த சகோதரர் வந்து கிளியரா வைக்கிறார். டிசைபிள்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு, பேப்டிஸ்ட்னு ஒரு குரூப் இருக்கு. இந்த ரெண்டு வகுப்பார நீங்க ஒவ்வொரு மைண்ட் செட்ல பேசிட்டே இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் என்ன இருக்கு, நாங்க பண்றதுதான் சரியான ஒரு ஞானஸ்நானம் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ மூத்த சகோதரர் ரசல் பிரதர் எழுதுறாரு, அநேக மூட நம்பிக்கையான விஷயங்களுக்குள்ளாக நீங்க போறீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து விதை விதைத்தது இந்த உலகத்துலதான் இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு சபைக்கும் என்ன மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும்? இப்பயும் இருக்கா இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல? நாங்க ஃபாலோ பண்றதுதான் சரியான மெத்தடுங்கிறது யார் தான் சொல்லுவா? பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, அங்க போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நாங்க கொடுக்கறதுதான் கரெக்டான ஞானஸ்தானம் சொல்லுவாங்களா? அதுக்கு ஒரு சில வசனங்கள் எடுத்து கொடுப்பாங்க இல்லைங்களா? இதே 2 தெரு தள்ளி இன்னொரு சர்ச் இருக்கு, அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க கொடுக்கறதுதான் கரெக்டான ஞானஸ்தானம். அப்ப யார் கொடுக்கறதா கரெக்டான ஞானஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்கள்ல பார்க்கலாம். அதே நேரத்துல ஆனா மணிகள் வந்து தேவன் வந்து எங்க இருந்து தான் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருந்து தான் எடுக்கிறார், இந்த பாபிலோன்ல இருந்து தான் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் கிளியரா எழுதுறார். அந்த மணிகளை எடுக்கக்கூடிய ப்ராசஸ்ல தான் யாரும் இருக்கா? நம்மளும் இருக்கோம் இல்லைங்களா? ஒன் அமங் தம். அப்படி இருக்கும் பொழுது அப்ப ஞானஸ்தானம் பத்தின விஷயங்கள்ல நமக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்கள்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்னதான் பார்த்திருக்கோம் 10வது அத்தியாயத்துல, சாப்டர் வந்து இப்படிதான் இருக்கும். அதே நேரத்துல யாரும் சோர்வடையக்கூடாது இந்த விஷயத்துல. ஏன் அப்படின்னா, புது சிஷ்யனுடைய ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு டாபிக்குள்ளேயே நம்ம போகல. நம்ம இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லா எதைதான் பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஞானஸ்தானம் பற்றின விஷயத்துல உலகத்தாருக்கு வேற்று மண்டலத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்திலையும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஞானஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்துல என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கிறத தான் பார்த்தோம். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா? நம்ம வந்து எதை மட்டும் பார்க்கல அப்படின்னா, ஆர்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் பார்க்கல. ரிஃபார்மர்ஸ் வராங்க, அதுக்கப்புறம் ப்ராட்டஸ்டன்ஸ் வராங்க, வந்து என்ன பண்றாங்க? ஆர்சி ரோமன் கத்தோலிக்க சபையில நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு யாரு சொல்றா? ப்ராட்டஸ்டன்ஸ் வந்து சொல்றாங்க. ஆனா அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாங்களா எல்லாத்தையுமே? அவங்களும் என்ன